மாசி மாத தேய்பிறை சதுர்த்தசி. குளிர்ந்த இரவு, நட்சத்திரங்கள் நிறைந்த வானம். கைலாசமலை அடிவாரத்திலிருந்த அந்த பழமையான சிவாலயம் அன்றிரவு வேறொரு உலகம் போல அமைதியாக ஜொலித்துக் கொண்டிருந்தது. எண்ணெய் விளக்குகளின் மென்மையான ஒளி, தூபத்தின் இனிய மணம், வில்வ இலைகளின் பசுமை அனைத்தும் சேர்ந்து அந்த இடத்தை தெய்வீகமாக மாற்றியிருந்தது. அந்த ஆலயத்தின் உள்ளே சிவலிங்கத்தின் முன் 2 சிறிய உருவங்கள் மௌனமாக அமர்ந்திருந்தன. 15 வயது சிறுமி அனன்யா, அவளது 13 வயது தம்பி ஆதித்யா. ஆதித்யாவின் கண்களில் ஆர்வமும் சிறு குழப்பமும். ஏன் எல்லோரும் இன்றிரவு தூங்காமல் இருக்கிறார்கள்? ஏன் இந்த இரவு மட்டும் இவ்வளவு முக்கியம் என்று ஆதித்யாவின் மனம் கேள்விகளால் நிரம்பியது. அனன்யா மட்டும் சிவலிங்கத்தை பார்த்தபடி கண்களை மூடி மெதுவாக ஓம் நம சிவாய என்று ஜெபித்துக் கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் ஆலயத்தின் அமைதி இன்னும் ஆழமடைந்தது. சிவலிங்கத்தின் அருகே அமர்ந்திருந்த நந்தி பகவான் அவர்களை கருணையுடன் நோக்கிக் கொண்டிருந்தார். அந்த கணத்தில் அமைதியில் மூழ்கிய ஆலயம் கல் நந்தியின் அருகே திடீரென ஒரு பொன்னொளி பரவத் தொடங்கியது. மணியோசை மெதுவாக எதிரொலிக்க தூபப்புகை காற்றில் மிதந்தது. கல்லில் ஒளிக்கோடுகள் பிளந்தது போல உள்ளிருந்து பிரகாசம் வெடித்தது. அடுத்த நொடியில் நந்தி உயிர் பெற்றார். ருத்ராட்ச மாலையுடன், திருநீற்றுடன் தெய்வீக மனித உருவில் எழுந்து நின்றார். அந்த ஒளி ஆலயம் முழுவதையும் அருளால் நிரப்பியது. ஒரு இனிய ஆழமான குரல் அமைதியை துளைத்தது. குழந்தைகளே, இந்த இரவு சாதாரண இரவு அல்ல. மாசி மாத தேய்பிறை சதுர்த்தசி. இது மகா சிவராத்திரி. மனிதனின் ஆன்மா விழிக்கும் புனிதமான நேரம். ஆதித்யா ஆச்சரியமாக நந்தியை நோக்கினான். நந்தியின் குரல் தொடர்ந்தது. அன்று சிவபெருமான் அக்னி பிழம்பாக, லிங்கோத்பவராக தோன்றினார். அந்த வார்த்தைகளுடன் ஆதித்யாவின் மனக்கண் முன் பிரம்மாவும் விஷ்ணுவும் யார் பெரியவன் என்று வாதிட்டார்கள். அந்த நொடியில் வானத்தை தொடும் ஒரு பெரிய தீப்பிழம்பு, முடிவே தெரியாத ஒளி. விஷ்ணு வராகமாகி அடியை தேடினார். பிரம்மா அன்னமாகி முடியை தேடினார். ஆனால் முடிவே இல்லை. விஷ்ணு உண்மையை ஒப்புக்கொண்டார். பிரம்மா பொய் சொன்னார். ஒரு காட்சி உருவானது. வானத்தை தொடும் அக்னி பிழம்பு. அதுதான் சிவன், லிங்கோத்பவர். அதன் முன் பிரம்மாவும் விஷ்ணுவும் தாழ்மையுடன் நின்றனர். அகங்காரம் கொண்ட மனங்களுக்கு உண்மையை உணர்த்த சிவன் இவ்வாறு தோன்றினார். எனக்குதான் பெரியவன் என்ற அனைத்து ஆணவமும் அந்த அக்னியில் கரைந்தது. அந்த வார்த்தைகள் ஆதித்யாவின் இதயத்தில் ஆழமாக பதிந்தன. அவன் மெதுவாக தன் தலையை தாழ்த்தினான். அவனுக்குள் ஒரு உண்மை மெல்ல வெளிச்சமாய் பிறந்தது. அது, அகங்காரம் குறைந்தால்தான் அருள் கிடைக்கும். தூங்காமல் இருப்பது உடலை வருத்துவதற்காக அல்ல, உள்ளத்தை விழிக்கச் செய்வதற்காக. அந்த இரவு முதல் முறையாக ஆதித்யா சிவராத்திரியின் அர்த்தத்தை உணரத் தொடங்கினான். அந்த இரவு அவன் மனதில் சிவராத்திரியின் முதல் ஒளி மெல்ல உதித்தது. அந்த ஒளியில் நின்ற ஆதித்யா கண்களை மூடி மெதுவாக ஜெபித்தான். அனன்யாவும் அவன் கையை பிடித்தாள். நந்தியின் குரல் மீண்டும் ஒலித்தது. இது தொடக்கம் மட்டும் குழந்தைகளே. இன்றிரவு முழுவதும் சிவனருள் உங்களை வழிநடத்தும். மனிதன் சுமந்து கொண்டிருக்கும் கவலைகள், பயங்கள், குற்ற உணர்வுகள் அனைத்தையும் சிவன் முன் வைக்கச் சொல்லும் இரவு. உள்ளங்கள் மலரட்டும், இல்லங்கள் மகிழட்டும்.